வான்மதி, இனி நீ எதுவும் பண்ண வேண்டாம். ஒதுங்கி நில்லு. ஏன் அத்தை, நான் ஏன் ஒதுங்கி நிக்கணும்? இது நம்ம குலதெய்வ கோயில். இதுல எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. நான் இங்கதான் இருப்பேன். வான்மதி, உன்னால நம்ம குடும்பத்துக்கே கெட்ட பேர் வரணுமா? அதான் சித்தி சொல்றாங்கல்ல, நீ எதுவும் பண்ண வேண்டாம். நீ எதுவும் பண்ணாம அமைதியாரு போதும். முடியாத நீ. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அத்தை சொன்னாங்கன்னு காலையில இருந்து ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்திருக்கேன். எல்லாம் எதுக்காக? பூஜையில நானும் கலந்துக்கணும், திருவிழா நல்லபடியா நடந்து ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதானே. நான் ஏன் ஒதுங்கி நிக்கணும்? உங்களுக்கு இருக்கிற உரிமை எனக்கும் இல்லையா? வான்மதி, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நீ பூஜையில கலந்துக்கிறத அந்த அம்மன் ஏத்துக்கல. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீ இத பண்ணிதான் ஆகணும். ப்ளீஸ் கொஞ்சம் ஒதுங்கி நில்லு. ஆமா வான்மதி, திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு தான் நாமளே அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம். இப்ப நம்மளாலேயே பிரச்சனை எதுவும் வரக்கூடாது. இப்ப பாரு, உன்னால அண்ணாமலைய எல்லாரும் ஏளனமா பேசுறாங்க. இது நம்ம குடும்பத்துக்கு அவமானம் இல்லையா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. முடியாத அத்தை. நான் விரதம் இருந்திருக்கேன். நானும் இந்த பூஜையில கலந்துப்பேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. நிறுத்துக்கா. கோவில்ல நின்னுட்டு மறுபடியும் நீ இப்படி பொய் சொல்லிட்டு இருக்க. நீ விரதம் இருக்கல. நீ என்னென்ன சாப்பிட்டேன்னு நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ பொய் சொல்லி எங்களை வேணா ஏமாத்த முடியும், அந்த சாமியை ஏமாத்த முடியாது. அதனாலதான் நீ கை வைக்கிற எல்லாமே தடங்களா போயிட்டு இருக்கு. இதனால உனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே பெரிய ஆபத்து வந்துடும். தயவு செஞ்சு நீ இந்த பூஜையில கலந்துக்காம போய் ஓரமா நில்லு. அதான் எல்லாருக்கும் நல்லது. வான்மதி, நீ விரதம் நேரத்துல ஏதாவது சாப்பிட்டியா? சொல்லு வான்மதி, சாப்பிட்டியா? ஆமா அத்தை, அதனாலதான் அவளால இந்த பூஜையே செய்ய முடியல. கௌதம், மரியாதையா இவள வெளியே கூட்டிட்டு போ. வான்மதி, வாங்க. வா வா. எங்க பாத்தீங்களா, விரதமே இருக்காத மருமகளை கூட்டிட்டு வந்து பூஜை நடத்த பார்த்துருக்காங்க. இதுதான் பெரிய குடும்பத்தோட லட்சணமா?